Hi brothers and sisters, welcome to this new video. நவம்பர் மாசத்துடைய முதல் ட்ரேடிங் செஷன். அதாவது கான்ட்ராக்ட் வந்து முதல் செஷன் ஆயிடுச்சு. மாசத்துடைய முதல் ட்ரேடிங் செஷன். ஏன்னா எல்லாம் நம்மள எல்லாம் வாங்கி இந்த ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, அதனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே போகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி பேங்க் ஸ்டாக் வந்து வெயிட்டேஜ் கொஞ்சம் சேஞ்ச் பண்றாங்க. செபியுடைய முடிவுகள்லாம் கொஞ்சம் இருக்கு. அது ஒரு நியூட்ரலானது. ஆனால் பேங்கிங் செக்டர் மற்ற பேங்க்ஸ்லாம் இன்னைக்கு ஏறி இருக்கு. அதுவே நம்ம பார்ப்போம். ரஷ்யா உக்ரைன் வார் கொஞ்சம் தீவிரமா நடக்குது. இது நெகட்டிவ் தான். அதே மாதிரி ட்ரம்ப் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பாகிஸ்தான் பண்ணுது, சைனா பண்ணுது, சில நியூஸ்லாம் சொல்றாரு. அவர் கொஞ்சம் குழப்பம். அதுவும் பார்ப்போம். அப்புறம் ரிச் டாட் புவர் டாட் இந்த புக்கு படிக்காதவங்க படிச்சுக்கங்க. முக்கியமான புக்கு தான். எல்லா புக்குமே படிக்கிற பழக்கத்தை உருவாக்கணும். இதோட ஆத்தர் வந்து ராபர்ட் டி கோக்ஸி சொல்லியிருக்கிறாரு, நீங்க வந்து கோல்டு பிட்காயின் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கிறங்க, கன்சிடர் பண்ணுங்க. ஏன்டா அவர் வார்ன் பண்றாரு, மாசிவ் கிராஷ் வர்றது சான்ஸ் இருக்கு. மணிகண்டர்ல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதே மாதிரி நாளைக்கு எக்ஸ்பைரி அது ஒரு நியூட்ரல் வாலடைல் இருக்கும். எப்போ தான் அதோடைய ஆப்ஷன் செயின் கூட பின்னாடி பார்ப்போம். அப்புறம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகரிச்சிருக்கு நம்ம இந்தியாவில். அது ஒரு பாசிட்டிவான செய்தி. இப்படி ஒரு மிக்சடான ஒரு நியூஸ்களை வச்சுட்டு மார்க்கெட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸ் வந்து இன்னைக்கு 4% அப் ஆகி 12.66 பேர் கொஞ்சம் அதிகமாகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஐஎன்ஆர் 88.75 அது ஒரு நமக்கு வருத்தமான விஷயம். கூண்டுக்குள்ள ஒரு 10வது கேண்டில் மாட்டிருக்கு. அதுவும் நம்ம கடைசியா நிப்டி இறங்குவது உறுதி ஆகிறதா அப்படிங்கிற ஒரு தலைப்புல பார்ப்போம். அதே மாதிரி பேங்க் நிப்டி இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து 52 வீக் ஹை போச்சு. கிஃப்ட் நிப்டி லோவா ட்ரேட் ஆனதுனால கேப் டவுன் சொல்லி டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஃபேக்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். அதே மாதிரி விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு ஆதரவு எல்லாருக்கும் நன்றி. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரைடே க்ளோஸ் வந்து 25,722. இதை 5 மினிட்ஸ்க்கு மாத்திடுறேன். இன்றைய ஓப்பன் வந்து 25,696. இந்த இடம் தான் 9:30 மணிக்கு லோ கிரியேட் பண்ணிச்சு. 25,645. அதுதான் இன்றைய லோ கூட. 10:45க்கு மடமட 130 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. இது பாருங்க, இந்த இடம் அப்பாயிட்டு அப்புறமா மடமட 12:30 மணிக்கு கீழே இறங்கிச்சு. ஒரு 75 பாயிண்ட்ஸ். நம்பர் 1, நம்பர் 2, அப்புறம் 2:20க்கு மறுபடியும் மலமலன்னு ஏறிச்சு. எவ்வளவுண்டா 3, 25,803, 100 பாயிண்ட்ஸ் அப்பு. அதுதான் இன்றைய ஹை கூட. அதுல இருந்து சடசடன்னு 3:30 மணிக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் இறங்கி 25,763ல முடிஞ்சது. டே கேண்டில் மாத்திடுறேன். கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். இது வந்து நான் முன்னாடி போட்டு வரைஞ்சது அப்படியே வச்சிருக்கேன் தெரியறதுக்காண்டி. அந்த கூண்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 10வது நாளா இன்றைக்கு ஓப்பன் 25,696, ஹை 25,803, லோ 25,645, க்ளோஸ் 25,763. 150 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. ஆனா வந்து அது சப்போர்ட்ல கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. இது வந்து பவுன்ஸ் பேக் ஆகுமா இல்ல கீழே உடைச்சிட்டு வருமாங்கிறத நம்ம டெக்னிக்கலாவும் பார்ப்போம் கடைசியா. ஆனா சில எஃப்ஐ ஆக்டிவிட்டி நியூஸ் இதை பொறுத்து தான் அமையும். அது கடைசியா ஃபைனலா பார்ப்போம். சரி, அன்னைக்கு சப்போர்ட் கிரீன் கேண்டில் 29, ரெட் கேண்டில் 22. சப்போர்ட் 30 ஜூன் 2025 அந்த ஸ்விங் ஹை தான் இந்த இடம் தான். அதாவது அதோடைய ஹை வந்து 25,669. இன்னைக்கு அதை டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போச்சு. 25,645 கீழே வந்துட்டு மேல பவுன்ஸ் பேக் ஆச்சு. க்ளோஸ் 25,763 ஆச்சு. சரியா, ரெசிஸ்டன்ஸ் 26,000. டாப் கெய்னர் இன்னைக்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 6% அப்பு, டாடா கன்சியூமர் 2.25% அப்பு, அப்போலோ 1.25% அப்பு, மஹிந்திரா 1.25% அப்பு. டாப் லூசர் மாருதி 3% டவுன், ஐடிசி 1% டவுன், டிசிஎஸ் 1% டவுன், எல்என்டி 1% டவுன். பேங்க் நிப்டி பொறுத்தவரை இந்த சார்ட்டுக்கு மாத்திரம் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இந்த கிரீன் கேண்டில் பாருங்க, ஃபுல்லா பெரிய கேண்டில் போட்டு பாருங்க. ஓப்பனும் க்ளோஸும் சேம் தான் அதுக்கு. அதாவது இன்னைக்கு ஓப்பன் 57,726, லோவும் 57,718. ஒரு 6 பாயிண்ட் தான் டிஃபரெண்ட். நல்ல ஒரு கிரீன் கேண்டில் நல்ல பக்காவா போட்டிருக்கு. 57,718 டு 58,247, 500 பாயிண்ட்ஸ் அப். இது காரணம் பேங்க் நிப்டியுடைய அந்த செபியுடைய டிசிஷன் கூட இருக்கலாம், வெயிட்டேஜ் மாற்றம். இன்னைக்கு ஏயு பேங்கை தவிர பாக்கி எல்லா பேங்குமே கிரீன். HDFC இன்னைக்கு 1/2% அப். அது ஹெவி வெயிட் குறைக்க போறதாக பேச்சுக்கள் இருக்கு. சப்போர்ட் 57,500, ரெசிஸ்டன்ஸ் 58,500. இன்னைக்கு வந்து மற்ற இது பாத்தீங்கன்னா மிட் கேப் இன்னைக்கு 3/4% அப். அப்புறம் வந்து அதிகபட்சமாக
மற்றபடி எல்லாம் ஒரு 4% தான் அப், இன்னும் பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. சரியா? சரி, அடுத்தது கோல்ட பொறுத்தவரை அதோட லைஃப் டைம் ஹை 4381. இத பாருங்க, இப்ப வந்து 4045. ஏற்கனவே இந்த கோடு நம்ம முன்னாடியே போட்டோம், இது வர்றதுக்கு முன்னாடியே. அந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு, பிரேக் பண்ணும்போது ஒரு 4 கேண்டில் தயங்கிட்டு பிரேக் பண்ணிச்சு, பிரேக் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் தயங்குது மேல பிரேக் பண்ணி போறதுக்கு. இந்த இடம் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இப்ப 4000 பக்கமா ட்ரேட் ஆகுது. 4000 கீழே வந்து 3856 வரை வந்தது. சரியா? இன்னைக்கு போட் ரேட் 11350, சில்வர் 168. அதே மாதிரியே சில்வர் கூட சேம் அஸ் யூசுவல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுது. அதோடைய லைஃப் டைம் ஹை வந்து 54,485, லோ 45,550 தான் வந்தது. 45.55, 48.73 இப்போ ட்ரேட் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 49.63 இந்த இடம் தான். சரியா? யுஎஸ் ஆயில் ஒரு 0.5% அப் ஆகி 61ல அப்படி ட்ரேட் ஆகுது. அகைன் பிட்காயின் வந்து 1,07,000 ட்ரேட் ஆகுது. அது ஏற்கனவே 1,04,000 to 1,26,000 வரை மேலே கீழே அடிச்சிட்டு இருந்தது. இந்த பாருங்க, இப்போ 1,07,000 ட்ரேட் ஆகுது. 26,000 to 1,04,000 மாறி மாறி அதோடைய இது நடந்துட்டு இருக்கு. சரியா? இப்போ வந்து குளோபல் மார்க்கெட் பொறுத்தவரை எல்லாமே அப். யூஎஸ் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் பிளாட், S&P 500 1/4% அப், நாஸ்டாக் 1/2% அப். யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 1/4% டவுன், CSE இட்டாலி 1/4% டவுன், DX ஜெர்மனி 1/4% அப். ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 2% அப், சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 1/2% அப், ஹாங்காங் ஹாங்செங் 1/2% அப், தைவான் வெயிட்டேஜ் 1/2% அப், கொரியா கோஸ்பி 2.25% அப், SCT காம்போசிட் பிளாட், ஜாகர்தா இந்தோனேசியா 1.25% அப், ஷாங்காய் சைனா 1/4% டவுன். சரி, அடுத்தது FIDA டாக்டிவிட்டி பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் புரியுது. இவ்வளவு நாளா FIs வந்து ஒரு 2000 வித்தாங்கடா, DIs 4000 வாங்குவாங்க, 3000 வாங்குவாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்போ 2 நாளாவே என்ன நடந்திருக்குன்னா, 30ஆம் தேதி 3000 கோடி வித்தாங்க FI, DI வந்து 2000 கோடி தான் வாங்கினாங்க. அதே மாதிரி 31ஆம் தேதி FI 6700 கோடி வித்தாங்க, அதே மாதிரி 7000 கோடி தான் வாங்கினாங்க. அவங்க சமமா அதை இப்ப இது பண்ணிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி போகாம இருக்குது. அது நம்ம வர நாட்கள் தான் அதை பார்க்கணும். சரியா? இப்போ அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஜப்பானுடைய கல்ச்சர் டே லீவு, அதே மாதிரி ரஷ்யாவும் ஹாலிடே. இந்தியாவுடைய S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI வந்திருக்கு 59.2, இப்போ முன்னாடி 58.2, இது பாசிட்டிவ் தான். அதே மாதிரி US S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI, ISM மேனுஃபேக்சரிங் PMI, ISM மேனுஃபேக்சரிங் பிரைசஸ், இந்த டாட்டா வர வேண்டியிருக்கு. ஆஸ்திரேலியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இன்னைக்கு வர வேண்டியிருக்கு. ஆப்ஷன் செயின் அதே மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னைக்கு கீழ் சைடும் மேல் சைடும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதாவது 25,800 to 25,600 கீழே அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். மேல் சைடு 25,800 to 26,700. இது பாத்தீங்கன்னா தெரியும். ஹெவி ரைட்டிங் இருக்கு, ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. PCR ரேஷியோ 0.656, ஓவர் சோல்டு. சரியா? ரியல் மார்க்கெட்ல மாறுபடலாம். சரி, சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம வந்து டெக்னிக்கலா பார்த்துடலாம். நிப்டி இறங்குவது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். அம்புஜா சிமெண்ட்ஸ் உடைய Q2 ரிசல்ட் வந்தது. ஏற்கனவே அது அதானி குரூப் வாங்கினது தெரிஞ்சதுதான், தெரிஞ்ச விஷயம். அது வந்து ப்ராஃபிட் ரைசஸ் 268% rupees to 1766 crore, ரெவன்யூ அப் 25%. சரியா? டாடா கன்சியூமர் 1% அப் to year on year, ரெவன்யூ 18% அப். ரைட்டா? அப்புறம் பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு US ட்ரம்ப் சொல்றாரு. அதே மாதிரி சைனாவும் பண்றாங்க அப்படிங்கிறது சொல்றாரு. இது NDTVல அண்ட் இந்துஸ்தான் டைம்ஸ் இதுல வந்திருக்கு. ஆனா வந்து இதை வந்து சைனா வந்து ரிஜெக்ட் பண்ணுது. சீக்ரெட் நியூக்ளியர் டெஸ்ட் எதுவும் நான் பண்ணல அப்படின்னு ரிஜெக்ட் பண்றதாக நியூஸ் 18ல வந்திருக்கு. ரைட்டா? சரி, இப்போ US சுப்ரீம் கோர்ட் வந்து will decide the fate of the Trump tariff on Wednesday. வந்து நம்முடைய டாரிஃப் விஷயமா கோர்ட் வந்து டிசைட் பண்ணுது, US சுப்ரீம் கோர்ட். இது எகனாமிக் டைம்ஸ்ல வந்திருக்கு. அப்புறம் ஈரான் பத்தி சில முக்கியமான நியூஸ்ல வந்திருக்கு. ஈரான்ல ட்ரிங்கிங் வாட்டர் ரைசஸ் நிறைய இருக்கிறதாகவும், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள 2 வீக்ஸ்ல ஃபுல்லாவே ட்ரை ஆயிரும் சொல்லி ஈரான் அபிஷியல் சொல்றதா அல் ஜசீரால இது வந்திருக்கு. அதே மாதிரி ஈரான் வாஸ் டு ரீபில்ட் நியூக்ளியர் சைட் ஸ்ட்ராங்கர் தென் பிஃபோர் ஆஃப்டர் US ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு இது NDTVல வந்திருக்கு. அப்புறம் ஈரான் பிரசிடென்ட்டும் சொல்றாரு நாங்க ரீபில்ட் பண்ணுவோம், தி ஹிந்துல வந்திருக்கு. அப்புறம் வந்து ஈரான் வந்து நாட் இன் ஹரின் வி டாக் வித் US சொல்றாங்க, இது அல் ஜசீரால வந்திருக்கு. சரி, இது ஈரானுடைய செய்தி. இது ஈரான் எதுக்கு சொல்றேன்னா, ஈரான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஸ்டார்ட் பண்றாங்க, சைனா மறைமுகம் பண்ணுன்னு சொல்றாப்ல, பாகிஸ்தான் பண்ணுவாங்கன்னு ட்ரம்ப் சொல்றாப்ல, நாங்க அதிகமான நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது, ரஷ்யா ஆல்ரெடி நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாப்ல. இது எல்லாமே ஒரு பதட்டம் உலகத்துல அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ரிச் டாட் புவர் டாட் அந்த இவர் சொல்றாரு, கிராஷ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு, நீங்க வந்து உஷாரா இருங்கன்னு. இப்படி பல ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ஒரு குழப்பம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அதே மாதிரி இஸ்ரேல் வந்து வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீன்ல வெஸ்ட் பேங்க மேல இருந்து வானத்துல இருந்து ஏர் ரைட் பண்ணி 2 பேர் கொல்லப்பட்டதாக அல் ஜசீரால வந்திருக்கு. அப்புறம் துருக்கி வந்து ஃபாரின் மினிஸ்டர்ஸ், அந்த கல்ஃப் ஃபாரின் மினிஸ்டர் எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க அந்த சீஸ்ஃபயர் பத்தி. மறுபடியும் சீஸ்ஃபயர் ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல இருந்தது. சரி, நம்ம டெக்னிக்கலா போயிடலாம்.
ஓகே, டெக்னிக்கலா இப்ப நம்ம என்ன சொல்லுதுன்னு சொன்னா மார்க்கெட் பெருசு பண்ணிடுறேன், இதை நம்ம ஈஸியா பார்க்க முடியும். அதாவது இந்த இடத்தை விட்டு மார்க்கெட் கீழே இறங்கல, கீழே டெஸ்ட் பண்ணிச்சு, கீழே இறங்கல. அதாவது 17 அக்டோபர் 2025க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம், நவம்பர் மாசம், அக்டோபர் நவம்பர், அதாவது 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இதுதான் லோ. 1 2 4 2 4 6 8 இது 10வது கேண்டல் தான் லோ. அதோட லோ தான் லோ, அதாவது 25,645ங்கிற லோ தான் இந்த 10 கேண்டலுக்குமே லோ. சோ மார்க்கெட் வீக்கா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும், நம்பர் 1. ரெண்டாவது 20 ஜூன் இந்த ஸ்விங் ஹை இருக்கு பாருங்க, ரவுண்ட் பண்ணிக்கல, இந்த இதை வந்து உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு மேல க்ளோஸ் பண்ணிருக்கு. நாளைக்கு கேப் டவுன் ஆனால் மார்க்கெட் வீக் ஆயிடும், ரைட்டா? ஏன்னா இது மார்க்கெட் கீழே மேல முன்னாடி அப் ட்ரெண்ட் இருந்தது, இப்ப ரேஞ்ச் போட்டுட்டு கீழ் சைடு மூவ் ஆகுது. இந்த கூண்டுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எடுக்குது, நம்பர் 2. அப்புறம் எஃப்ஐஸ் வந்து ஹெவி செல்லிங், டிஐஸ் அதுக்கு சமமா தான் இருக்காங்க, அதிகமாக வாங்க மாட்டாங்க. அது நம்பர் 3வது பாயிண்ட். 4வது ஜியோபாலிட்டிக்ஸ், நியூக்ளியர் பேச்சுக்கள் அதிகமா அடிபடுது. யாராவது ட்ரிகர் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி நடக்கக்கூடாது. ஏற்கனவே ஜப்பான்ல பண்ணி பிரச்சனை பண்ணி விட்டா பிரச்சனை ஆயிடும். ஏண்டா ரஷ்யா ரொம்ப ஹெவியான ஃபைட்டிங் நடக்கு யுக்ரைன்ல. அப்புறம் அமெரிக்கா வந்து பவர் நம்பர் 1ன்னு காமிக்கிறதுக்கு எது வேணாலும் பண்ணலாம், எங்க வேணாலும். என்ன நடக்கும் சொல்ல முடியாது, பார்க்கலாம். எதுவும் கெடுதல் நடக்கக்கூடாது. சரி, நம்ம கீழே இறங்கலாம்ங்கிறதுக்கு அறிகுறிகள் ஜாஸ்தி இருக்கு. இருந்த போதிலும் ஒரே ஒரு நியூஸ், ட்ரம்ப் எல்லாரும் பீஸ் அப்படின்னு சொன்னா மார்க்கெட் மேல போயிடும். அதே மாதிரி எஃப்ஐஸ் வாங்க ஆரம்பிச்சா மார்க்கெட் மேல போயிடும். எது நடக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.